மீன்காரம்மா வாங்க. என்னென்ன மீன் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? புது வருஷம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு வருஷம் போய்கிட்டே இருக்கு. எப்பவும் பாருங்க, கவலை, காணாங்கத்தை, சீலா. காணாங்கத்தை மீன், சீலா என்னென்ன வேலை சொல்லுங்கப்பா. இது 350. காணாங்கத்தை மீனா? ஏமா அவ்வளோ வேலை? காணாங்கத்தை மீன்லாம் கம்மியாக தானே இருக்கும். இப்போ ஒரு 2 வாரமாக மீன் இன்னைக்கு வரல. இல்லை, அவங்களுக்கு 300 ரூபாய்க்கு தானே போட்டேன். ஆமாம், 300 ரூபாய்க்கு தானே போட்டேன். இந்த நெத்திலி 1/2 கிலோ 150. அதுவும் 300 ரூபாவா? ஆமாம், மீனை வரலக்கா. பூனைக்குட்டிங்க பற்றியா? என்னை பார்த்த உடனே இது மட்டும்தான் 1/2 கிலோ 120. கவலையா? சொரா இதுதான் மீன், வேற மீன் இல்லை. எறா. சரி, வேற மீன் எதுவும் இல்லையா? வஞ்சரம், எறா எறா இருக்கு. கொஞ்சம் அப்போப்பா எறா சூப்பராக சவுண்டே இல்லாமல் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, கட் பண்ணி தான் போடணும். எறா வந்து இந்த சைஸ் தான் எப்போவுமே. ஆமாம், கொஞ்சம் பெரிய சைஸ் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். 450 ரூபான்னு போட்டேன். அது சிவப்பு எறா தெரியும் எனக்கு. நீங்கள் எப்படியும் 400 ரூபா சொல்லுவீங்க, 450 ரூபா சொல்லுவீங்க. 400 ரூபாய்க்கு அந்த எறா 400 ரூபா 450 ரூபான்னு தான் போடுறாங்க. அது 2 நாள் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. எனக்கு வந்து நெத்திலி ஒரு 1/2 கிலோ போடுங்க. நெத்திலி ஏய் எங்கே பாருங்க, ஏய் அச்சுலாம் பறத்துக்க. இது என்ன பழக்கம்? இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி தானே வந்தீங்க. இன்னைக்கு வாய் வச்சிச்சு பத்தியா? நல்லா வாய் நிறைய அள்ளி இருக்கேன். ரெண்டு மீன் தான் எடுத்துது. விடு. சரி, நெத்திலி 1/2 கிலோ போட்டுருங்க. 1/2 கிலோ நெத்திலி எவ்வளோ ஆகுது? 150. நெத்திலி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க பாருங்க, நெத்திலி எல்லாம் கூட கொஞ்சம் மீனை போட்டு போடுங்க. தானே தானே இதை கொசுறு போடுங்க. அப்பதான் வந்து கொசுறு போடாமல் இருக்க மாட்டேங்க. காணாங்கத்தை மீன் போடுங்க ஒரு 1/2 கிலோ. காணாங்கத்தை மீன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே, பல பலன்னு. உங்ககிட்ட இதான் ஒரு ஸ்பெஷல். அப்படியே பல பல பலன்னு இருக்கும், வெள்ளி மாதிரி. கொஞ்சம் இதாக எடுத்தோம்னா அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரியா இருக்கா. அதுக்கு தான் உங்களுக்கு காலையில் பிடிக்கிறது. புரியுதா? கொஞ்சம் லேட் ஆனாலும் மீன் பழசாயிடும். எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறீங்களா? ஒரு மீன். சரி, வேற என்ன போட? எறாவா? அப்புறம் சீலா. எறா சீலா ஆனால் அந்த இது எங்கள் பேத்திக்கு இந்த மீன் ஓகே தான். எறா போடுங்க ஒரு 1/2 கிலோ. எறா வந்து சின்னதாக தான் இருக்குது. பரவாயில்ல, போடுங்க. இதான் சின்னது. குழம்பாவது வச்சிடுறேன். எறா வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. எங்களை பெருசாக எறா சொல்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து குழம்பு வைக்கிறது. அது வந்து இந்த புதன்கிழமை இதுகளில் வருது. அந்த அம்மா அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு. அப்படியா? காசிமேட்டில் இருந்து. அப்புறம் போட்டாச்சு. இன்னும் போடுங்க, எக்ஸ்ட்ரா போடுங்க. நீங்கள் எங்களுக்கு கொசுறு வந்து போட்டால் தான். போடாமல் இருக்க மாட்டேன்ல, போட்டிருக்கேன். வேலை தான் ஒரே மாதிரி ஆகிப்போச்சு. எக்ஸ்ட்ரா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கொசுறு. கொஞ்சம் மீன் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்களாம்க்கா. அப்படியா? அதனால தான் மீன் விலை இப்படி. இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீலாவெல்லாம் 300 ரூபா தான். அப்படியா? சரி, எறா வாங்கி போட்டேன். ஐயோ, முன்ன எடுத்துன்னு போயிட்டு எறா நானே 5 கிலோ சுட எடுத்துன்னு பண்ண வீரமா கஷ்டமாயிடுச்சு. ஆமாம், வீட்டுக்கு போனோன்னு எல்லா வேலையும் நம்மளே நம்ம பாத்திரம் தேய்க்கிறது, கொள்றது, கிச்சன் வேலை எல்லாமே. அதனால நமக்கு டைம் கிடைக்குது. அது இங்கேருந்து இந்த இப்போ பாருங்களேன், நைட்டே பேரனுக்கு உடம்பு சரியில்லை. அதோட ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு விடிய காலம் 3 மணிக்கு 3:30 எரிது தூங்கலை. தூங்கிட்டு அதோட இப்போ வியாபாரத்துக்கு மீனுக்கு போனேன்னா, நீ அந்த பொண்ணுங்க நீ தண்ணியில் கை வைக்கக்கூடாது,
அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. அப்படியே இந்த பனிக்காலம்ல எல்லாருக்குமே ஒரே கோல்டு தான். எனக்கு போன வாரம்லாம் ஃபுல்லாகவே உடம்பு சரியில்லை. அதோட என்ன நான் எங்கேயும் போகல, நான் பேசவும் முடியல. மூக்கில் வேற வந்து சின்னதாக ஒரு கட்டி வந்துட்டு அது வேற கோல்டு பிடிச்சிக்கிட்டு தொடக்கூட முடியல. அதாவது வருஷத்துக்கான கடைசியில் எனக்கு ரொம்ப படுத்தி எடுத்துச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா புது வருஷத்துக்கு எங்கேயும் கோயில் கூட போக முடியாமல் போயிட போதோன்னு நினச்சினே இருந்தேன். அப்புறம் அது வரைக்கும் ஏதோ மாத்திரை கத்திரை போட்டு சரி பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கம் இல்லாமல் தலை சுற்றுது. நீ சோறு மட்டும் வடித்து வச்சுருக்குங்க. நீ போய் இந்த சொராவில் ஒரு 2 சொரா எடுத்துகிட்டு போகணும். அந்த பொண்ணுக்கு சொரா குழம்பா குழம்பு புட்டு வைக்க மாட்டேனுக்கா, குழம்பு தான் சொரா குழம்பு வச்சு கொடுத்துட்டு அந்த பையனில் இன்றைக்கி குளிக்க வைக்க முடியாது, தண்ணி வச்சு துடைக்கணும். எத்தனை காணங்கத்தா மீன் போட்டிருக்கீங்க? 4 இருக்குக்கா. நல்லா இருக்கண்ணா. உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான் தான் வந்திருக்கிறேண்ணா. பேத்தி எல்லாம் நல்லா இருக்கா, தூங்கிட்டு இருக்குது. அது எப்பனா முழிச்சிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு சீக்கிரம் எழுந்துக்கோம் கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா வரல. அது மீனை கேட்குமே. மீன் தான் கேட்குது. இல்லை நீங்கள் மீன் வச்சிங்கன்னா மீன் என்னான்னு கேட்குதா? சாப்பிட மட்டும் செய்யுதா? சிக்கனு மீன் ஏமா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க. சிக்கனு மீன் முட்டை அப்படின்னுது. போட்டேன்னா எப்போ பாரு சிக்கனு மீன் தான் நான் சொல்லிட்டு திட்டு. சரி ஓகே, எல்லாமே என்ன விலை மொத்தமாக சொல்லுங்கள், என்ன ரேட் ஆச்சு? 150, இது ஒரு 170, 320. எறா ஒரு 200 உடனே 180 போட்டுக்கிறேன். 500 ரவுண்டாக கொடுத்தேன். ஏன்டா அந்த 20 ரூபாய்க்கு கிடச்சிருவோம். ஏன்டா நீங்களும் சில்லற மாட்டேன், நானும் சில்லற இல்லை. ஆமாம், எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குதா? நான் இல்லை நீங்கள் கொடுக்க இல்லை, நீங்கள் தான் கொடுக்க வேண்டியது வருது. 500 ரூபாயை கொடுத்துருங்க. 20 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. அப்படியா? அப்போ 20 ரூபாய் எனக்கு வந்து லெஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், நம்ம தலையிலேருந்து வாடகை இல்லை, எல்லாத்துக்கும் அதே மாதிரி. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்பாங்க ஒரு அம்மா. என்ன அவங்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் காலையிலே விடியாமல் கொடுத்துட்றேன். ஏம்மா அவங்க அங்கேருந்து வரகம்மா, இங்கே இருந்தவங்க எங்கே போடுற? காலையிலேயே போடுற, எங்கே போடுற? கிறிஸ்டின்காரங்க. சரி ஓகே.